இன்றைக்கி ஒரு அருமையான ரெக்கார்டிங். இந்த ரெக்கார்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னு கேட்டால், இது ஒரு தெலுங்கு நாட்டு பாடல். 15வது நூற்றாண்டில் மல்லா சுத்தம்மா அப்படின்னு ஒரு பக்தை, தெலுங்கு பக்தை. அவள் சிவபெருமானுக்கு ஒருத்தன் பூஜை பண்ண ஆசைப்படுறான். உடனே என்ன பண்ணான், நேராக கங்கை கிட்டே போனான். ஒரு சொம்பு நிறைய கங்கை ஜலத்தை எடுத்துட்டு சுவாமிக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு குடுகுடுன்னு அந்த கங்கையில் போய் அந்த சொம்பில் தண்ணியை எடுத்தான். அப்போது யாரோ சிரிக்கிற குரல் கேட்டதுன்னு பார்த்தா ஒரு தவளை குஞ்சு. என்ன சிரிக்கிற, இதில் என்ன இருக்குது சிரிக்கிறதுக்குன்னு கேட்டேன். நீ எதுக்கு இந்த தண்ணியை எடுத்துன்னு போகிற அப்படின்னு. அவங்க பார்க்குற எவ்வளோ பெரிய சிவலிங்கம், அவருக்கு நான் அபிஷேகம் பண்ண போகிறேன், இதை போய் யாராவது அபிஷேகம் பண்ணுவாளான்னு. ஏன் என்ன இப்படி சொல்கிற, நீ கங்கை ஜலத்தை போய் அபிஷேகம் பண்ணால் வேறு எதை பண்ணுறதுன்னு. அவர் சாதாரணமானவரா, ஆகாச கங்கையே பகீரதனுக்காக கொண்டு வந்தவர், பரிசுத்தமாக இருக்கிறவர், அவருக்கு போய் இந்த ஜலத்தை போடுறேங்கிறியே, இந்த ஜலத்தில் என்ன தப்பு? இது எங்களை மாதிரி எத்தனையோ ஜீவராசிகள் இந்த கங்கை ஜலத்தில் உயிர் வாழறது, அது எச்சல், அதோட மலை ஜலம் சகலமும் கலந்தது, இதை கொண்டு போய் சிவபெருமானுக்கு நீ அபிஷேகம் பண்ணுவேன், அந்த பாவத்தை ஏன் கட்டிக்கிற அப்படின்னு. அடாடா, நீ சொல்கிறத கூட வாஸ்தவம் தானே. அந்த கங்கை ஜலத்தை அங்கேயே கொட்டிட்டு வெளியில் வந்தான். வந்து பார்த்தா ஒரு காராம்பசு இருந்தது. ஓடி போய் அதுக்கிட்ட ஒரு தன்னோட சொம்பில் பாலை கறந்தான். பாலை கறக்கிற வரைக்கும் அது பேசாமல் இருந்துட்டு, அப்புறம் எதுக்கு இந்த பாலை கறக்கிற அப்படின்னாலும் ஒரு அபிஷேகம் பண்ணணும்னு ஒரு சிரிப்பு குரல் கேட்டது. பார்த்தா இந்த தடவை சிரித்தது ஒரு கண்ணுக்குட்டி. எதுக்கு நீ இதை பார்த்து சிரிக்கிற, அப்போ தான் ஒரு ஒன்று சொல்லுது, நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, என் வாயைப்பார் எவ்வளோ நுரையாக இருக்குது, இப்போ தான் நான் பால் குடித்து முடித்து அந்த மீதியை நீ எடுத்துன்னு போகிறேன். நான் பண்ண எச்சலியாக கொண்டு சிவருமான என்ன பாவம் பண்ணமோ நாங்கள்லாம் எப்படி பிறந்திருக்கோம், நீ ஒரு மனுஷனாக பிறந்தவன், நீ கிடைக்கிறதுலே ரொம்ப அரிது மனிதனாக பிறவதுன்னு சொல்லும்போது, அப்படிப்பட்ட பிறவி எடுத்துகிட்டு இந்த பாவத்தை ஏண்டா பண்ணுறேன், எச்சலையாக கொண்டு போய் சுவாமி கொடுப்பா, நாங்கள்லாம் நான் எச்ச பண்ணி சாப்பிட்டது தானேடா அந்த பால், மீதியாக கொண்டு கொடுப்பேன்னு அதையும் கொட்டிவிட்டான். அப்புறம் கொண்டு போய் தூரம் கொஞ்சம்னு பார்க்குறான், ஒரு நல்ல ஒரு தும்பப்பூ ஒன்று இருந்தது. ஓடி போய் கிடுக்கிடுன்னு அந்த தும்பப்பூவெல்லாம் பறித்தான். அப்போ எதுக்கு பறிக்கிற அப்படின்னு அந்த தும்பப்பூ கேட்டது. சிவபெருமானுக்கு கொடுக்கணும். அடடா, ரொம்ப புண்ணியம் பண்ணு அப்படின்னு அந்த தும்பப்பூ பர்மிஷன் கொடுக்கும்போது கலகலன்னு மறுபடியும் சிரிப்பு. என்ன சிரிப்புன்னு பார்த்தா, இந்த தடவை வண்டுகள், தேனீ வண்டுகள். எதுக்கு நீங்கள்லாம் சிரிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால், இது ஒத்த எச்சலாக இருந்தால் பரவாயில்ல, இத்தனை நேரம் பார்த்தது யாரோ ஒத்த 2 பேருடைய எச்சல். நாங்கள் எங்கெங்கேயோ இருக்கிற வண்டுகள்லாம் எங்கெங்கேயோ மலை ஜனங்கள்லாம் உட்காந்துட்டு இந்த பூவில் வந்திருக்கிற தேனெல்லாம் சாப்பிட்டு எங்கள் எச்சலை எடுத்துன்னு போய் கொடுக்குறேங்கிறியே, ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறே நீ அப்படின்னு சொன்னோன்னே அந்த பூவையும் அங்கேயே போட்டு நேராக சிவபெருமான்கிட்ட போய் கையை கட்டின்னு நிற்கிறான். இந்த மாதிரி பண்ணுறேன், எனக்கு என்னோடய மனசு ஒன்று தான் சுத்தமாக இருக்கும்னு தோன்றுறது, அதையே உனக்கு நான் மனசால் உனக்கு அர்ச்சனை பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அந்த பாட்டை தான் தெலுங்கில் ரொம்ப அற்புதமாக இவர் பாடியிருக்கார். அதை நான் இப்போது பாடி காமிக்கிறேன். ஏமி சேத்துரலிங்கா, ஏமி சேத்துர, ஏமி சேத்துரலிங்கா, ஏமி சேத்துர, ஏமி சேத்துரலிங்கா, ఏమి సేతురా, గంగ ఉదకము తెచ్చి నీకు లింగ పూజలు చేదమంటే, గంగ ఉదకము తెచ్చి నీకు లింగ పూజలు చేదమంటే, గంగనున్న చాపకప్ప ఎంగిలంటున్నది లింగ, గంగనున్న చాపకప్ప ఎంగిలంటున్నది లింగ, మహానుభావా మాదేవ శంభో, మాలింగమూర్తి, ఏమి సేతురలింగ, ఏమి సేతుర.
అక్షయావుల పాడి తెచ్చి అర్పితము చేదమంటే, అక్షయావుల పాడి తెచ్చి అర్పితము చేదమంటే, అక్షయావుల లేగదూడా ఎంగిలంటున్నాది లింగ, అక్షయావుల లేగదూడా ఎంగిలంటున్నాది లింగ. మహానుభావ మాదేవ శంభో మాలింగమూర్తి, ఏమి సేతురలింగ ఏమి సేతుర, ఏమి సేతురలింగ ఏమి సేతుర. తుమ్మి పువ్వులు తెచ్చి నీకు తుష్టుగా పూజడమంటే, తుమ్మి పువ్వులు తెచ్చి నీకు తుష్టుగా పూచేదమంటే, కొమ్మ కొమ్మకు కోటి తుమ్మెద ఎంగిలంటున్నాది లింగ, కొమ్మ కొమ్మకు కోటి తుమ్మెద ఎంగిలంటున్నాది లింగ. మహానుభావ మాదేవ శంభో మాలింగమూర్తే, ఏమి సేతురలింగ ఏమి సేతుర, ఏమి సేతురలింగ